அப்ப நம்ம ஹீரோ அவன்கிட்ட சொல்லுவான் பாருங்க, டேய் நீ உன்னோட ஸ்டெல்த் ஸ்கில்லையும் மறைச்சிருக்க, உன்னோட ஹண்டர் ரேங்கிங்கையும் மறைச்சிருக்க, இதெல்லாம் மறைச்சிட்டு நீ ஹண்டர் அசிஸ்டன்ட்டை வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அவனும் டேய் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டுருப்பான். நம்ம ஹீரோவோ டேய் ஒத்திட்டு முழுசா கேள்றா, ஒருத்தன் வருவான் வந்து என் பொண்ணை கொன்ன கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் கொல்லணும்ட்டு உன்கிட்ட காசு கொடுப்பான், நீ அந்த கிரிமினல்ஸை என்ன வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா அங்க இருக்க இன்னோசன்ட் ஹண்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உன் சாவு என் கையில தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாசா போவானா. அவனும் யாருடா இவன் பேய் மாதிரி வர்றான், ஏதோ சொல்றான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ சேர்மன் கோவை பாக்குறதுக்கு உள்ள போகும்போது மனசுலயே யோசிப்பான், அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவான் பாருங்க. அங்க சேர்மன் கோ வாங்க வாங்க, என்ன நீங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சோடனே என்கிட்ட வந்துட்டீங்க, உங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு போலயே, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அவர் அப்படி பார்ப்பானா. அவரோ என்னாச்சு ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அப்போ ஸ்கிரீன் பாப்பப் ஆகும், வுட் யூ லைக் டு ரீஸ்டார்ட் த வேர்ல்டு அப்படின்னு வருமா. நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. சேர்மன் கோ கேட்பாப்புல நம்ம டீல் பேசலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், ஜே ஐஸ்லாண்ட் ரைடா நீங்க என்கிட்ட விட்டுருங்க, நான் என்னோட ஷேடோஸ் எல்லாத்தையும் பில்டு பண்ணணும், உங்களோட ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிலீவ் பண்ணி விடணும், நான் மட்டும் தான் அங்க போய் சண்டை போடுவேன், என் கூட நான் கொள்ற எறும்புகளோட ஷேடோஸ் எல்லாமே சேர்ந்து சண்டை போடும், இதை நீ எனக்காக பண்ணீங்கன்னா அங்க இருக்க எறும்பு எல்லாத்தையும் நானே கொள்றேன் அப்படின்னு சொன்னோன்னே கீழே ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். மறுபடியும் வுட் யூ லைக் டு ரீஸ்டார்ட் த வேர்ல்ட் அப்படின்னு காமிக்கும். அடுத்து அதை கேட்டு சேர்மனுக்கோ ஷாக் ஆயிட்டு, என்னங்க சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு எதை சொல்றீங்க, தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா, இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ரைடு தெரியுமா, நாங்களே போயிட்டு நிறைய தடவை தோத்துட்டு திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாப்பாருங்க. அவரோட ஷேடோ பவர் பயங்கரமா இருக்குமா, அதை பார்த்து ஷாக் ஆயிடுவார் இவரு சேர்மன் கோ. நம்ம ஹீரோ இப்ப சொல்லுவார் பாருங்க, அதை நான் மட்டும்தான் முடிக்க முடியும், அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன் அங்க இருக்க எல்லா எறும்பையும் நானே கொள்றேன் அப்படின்னு சொன்னோன்னே சேர்மனுக்கோ ஆச்சரியமா பாப்பாரு, இவனோட பவர் லெவலு நேஷனல் ஹண்டர் லெவல்ல இருக்கே, எப்படி இது சாத்தியம், இந்த பூமியில என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சேர்மனுக்கோ மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் வரிசையா காட்டுவாங்க பாருங்க, சீசன் 1ல டங்க் தம்பியை கொண்டது, அப்புறம் பீரா ஹண்டரை கொண்டது, அப்புறம் சோகர் ரிட்டையர் ஆறது, அப்புறம் சீசன் 2ல கரடியை கொள்றது, அப்புறம் டஸ்க கொள்றது, அப்புறம் அவங்க அம்மாவை தூக்கத்திலிருந்து எழுப்புறது, அப்புறம் பார்த்தா ஜேஜு ஐஸ்லாண்ட்ல போயிட்டு பெருவ சேடாவை எழுப்புறது, இந்த மாதிரி வந்தா சுட்டா செத்தாரு இப்படி வந்தா சுட்டா செத்தாரு இப்படி வந்தா சுட்டா செத்தாரு போயிட்டுன்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கடுப்பாயிட்டு அப்படி மூச்சு விட்டுட்டு சொல்லுவான் பாருங்க, கொஞ்சம் இதை நிறுத்துறியா, இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான் எனக்கு தெரியும், நீ எத்தனை நாள் இந்த ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இருப்ப, உள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கலான்னு பிளான் பண்ணிருக்கியா, கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொன்னோன்னா எல்லா ஸ்கிரீனும் பாப்பப் ஆகும் பாருங்க. நம்ம ஹீரோ சுத்தி டப் டப் டப்னு வந்துட்டு அப்படியே மறையும். உள்ள இருந்து ஒருத்தர் வருவான். நம்ம ஹீரோவோ நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது மாசா வருவான் பாரு சேடோ மோனார்க்கு, அப்படி வந்து நிக்க நம்ம ஹீரோவோ நீ தானே கிங் ஆஃப் டெட் அப்படின்னு கேட்பான் பாருங்க நம்ம ஹீரோ. அடுத்து அந்த சேடோ மோனார் பேசுவான் பாருங்க, அவன் பேச பேச ஹீரோக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே உருமாறி பேசிட்டு இருப்பான், அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க.